வாழ்க்கை பெரும்பாலும் ஒரு அகன்ற கடலில் பயணம் செய்யும் கப்பலுடன் ஒப்பிடப்படுகிறது. கப்பல் துறைமுகத்தை விட்டு அதன் பயணத்தை தொடங்கும் போது அது பலமுள்ள காற்றுகளையும் உயர்ந்த அலைகளையும் சந்திக்கிறது. இத்தகைய சூழ்நிலைகளில் கப்பல் எளிதில் குலுங்கி திசை இழக்கக்கூடும். ஆனால் கப்பலுக்கு அதன் இலக்கை காட்டு ஒரு திசை காட்டி உள்ளது. கப்பலாளர் திசை காட்டியை நம்பி கையில் பிடித்து திசையை சரி செய்து பாதுகாப்பாக இலக்கை அடைகிறார். நமது வாழ்க்கையும் இதை போன்றது. அது சிரமங்களாலும் ஐயங்களில் நிறைந்ததாகவும் இருக்கிறது. நிச்சயமற்ற எதிர்காலம், உறவுகளின் பிரச்சனைகள், பொருளாதார சிக்கல்கள், இவை அனைத்தும் நம்மை வழிமறித்து தள்ளும் நிலையை ஏற்படுத்தக்கூடும். இத்தகைய நேரங்களில் நம்மும் ஒரு திசை காட்டி தேவைப்படுகிறது. அந்த திசை காட்டி என்பது தேவனின் வசனம். தீர்க்கமான பாதையை தேவனின் வசனம் நமக்கு காட்டுகிறது. பைபிள் வாழ்க்கையின் திசை காட்டியாக திகழ்கிறது. நமக்கு போக வேண்டிய இடத்தை அது காட்டுகிறது. மேலும் எதிர்கால சவால்களை பயமின்றி தைரியத்துடனும் உறுதியுடனும் சந்திக்க உதவுகிறது. ஆனால் பலர் தங்கள் சொந்த திறமைக்கும் அறிவுக்கும் மட்டுமே நம்பிக்கை வைத்து வாழ்க்கையின் பாதையை தேட முயற்சிக்கிறார்கள். ஆனால் நாமெல்லாம் எல்லைகளுடைய மனிதர்களாக இருப்பதால் குழப்பத்திலும் பயத்திலும் எளிதில் திசை இழக்கிறோம். தேவன் யோசுவாவிடம் சொன்னார், வலதோ அல்லது இடதோ திரும்பாதே, என் சட்டத்தை கடைபிடி, அப்போது நீ வெற்றியடைவாய். இது வெறும் விதிகளை கடைபிடிக்க அழைப்பு மட்டுமல்ல, தேவனின் வசனம் வாழ்க்கையில் சரியான பாதையை தேர்வு செய்ய உதவுகிறது என்பதற்கான அழுத்தமான கூறல். தேவனின் வசனம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது. இயேசு கூறினார், நான் தான் வழி, உண்மை மற்றும் ஜீவன். இயேசு நம் வாழ்க்கையின் மிகவும் நம்பகமான திசை காட்டி. அவர் நம்மை தேவனுக்கு அழைத்துச் செல்லும் பாதையாக உள்ளார். அவர் உண்மை மற்றும் ஜீவனை கொடுப்பவர். உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து என்ற திசை காட்டி இருக்கிறதா? உங்கள் வாழ்க்கையின் பாதையை இழந்துவிட்டு திகைத்து நிற்பதாக உணர்ந்தால் இயேசுவை பாருங்கள். இயேசுவை பின்பற்றுதல் என்பது தேவன் வாக்களித்துள்ள வளமான வாழ்வாகும். அந்த வளமான வாழ்வு வெறும் பொருளாதார செல்வம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் உண்மையான நோக்கத்தை புரிந்து கொண்டு நித்திய அமைதியை அனுபவிக்கக்கூடிய வாழ்வாகும். இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரே வழியாக இயேசுவை சந்திக்க வேண்டுகிறோம். உண்மை ஆன இயேசு உங்கள் வாழ்க்கை பாதையை ஒளிர வைத்து செழிப்பான வாழ்வுக்கு திருப்பிச் செல்வார்.